ஹலோ யூஎஸ், வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் அ ஃபஸ்ட் வீடியோ. இது வரைக்கும் நம்மளோட சேனலில் வந்து காட் சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறமா கேஜெட்ஸ் ரிவ்யூ, அப்புறமா சில எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், ஃபியூச்சரிஸ்டிக் இன்னோவேஷன் ஐடியாஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதை பற்றி எல்லா வீடியோஸுமே இனி நம்ம சேனலில் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேஜெட்ஸ் ஒரு 10 கேஜெட்ஸ் நான் வந்துட்டு அலைன் பண்ணி வச்சுருக்கேன். 10 to 1 அந்த கேஜெட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகலாம். ஓகே, 10th பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த லேசர் சிசர் வந்து உண்மையாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கேஜெட்ஸ் தான். அதுக்கு மெயின் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, அந்த சிசரோட கீழே வந்துட்டு ஒரு லேசர் பீம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா பார்க்கலாம். அந்த லேசர் பீமை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேரக்ஷன் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த அலைன்மெண்ட்டில் கட் பண்ணதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது கமர்ஷியல் பர்பஸுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது, பட் ப்ராஜெக்ட் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3.5 கொடுப்பேன். ஏன்னா இது கமர்ஷியலுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, பட் நம்ம ப்ராஜெக்ட் செய்கிறோம், சின்ன ஒரு வேலை தான் அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணலாம். நைன்த் பொசிஷனில் இருக்கக்கூடிய கேஜெட்டோட நேம் வந்து பைக் அலாரம். என்ன வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கிங்களா? வேறு ஒன்றும் இல்லை, அலாரம் தான். அதே எல்லா அலாரமில் இருக்கக்கூடிய கிளாக்கில் உள்ள அதே மெக்கானிசம் தான், பட் அதோட பாடி மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. பைக் லவர்ஸுக்கு பைக் டிசைன்லேயும், கார் லவர்ஸ்க்கு கார் டிசைன்லேயுமே இது அவைலபிளாக தான் இருக்குது ஆன்லைனில். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கரெக்டாக தெரில, மேபி ரொம்ப அதிகமாகவும் இருக்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 1500 வரைக்கும் போட்டிருக்காங்க. எஸ், இது கொஞ்சம் இன்னோவேஷனாக இருக்கிறதுனால இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு 4 கொடுப்பேன். ஓகே, 8th பொசிஷனில் இருக்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபயர் மேட்ச் பாக்ஸ். எல்லா ஃபயர் மேட்ச் பாக்ஸ்லையுமே உட்டன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்துட்டு காப்பர், அந்த டிப்பில் மட்டும் அதுக்கான சில கெமிக்கல் எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். அண்ட் நம்ம உரசும் போது கரெக்டாக அதில் ஃபயர் வந்து வரதுக்கு பாஸ்பரஸில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகக்கூடியவங்க, கொஞ்சம் வாட்டரி ஏரியா அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது மேபி எனக்கு வந்துட்டு ஃபயர் கன்ஃபார்ம் இந்த இடத்துல வந்து வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த கேஜெட் கன்ஃபார்ம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இது அந்தளவுக்கு கான்ஃபிடன்ட்டும் கிடையாது. ஸோ இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு கண்டிப்பாக நான் 4 கொடுப்பேன். இது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அரௌண்டு நம்மளுடைய ஐஎன்ஆரில் ஒரு 200 to 600 தான் இருக்கும். ஓகே, 7th பொசிஷனில் இருக்கிறது வந்து ஒரு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு பாட்டில் மட்டும்தான். அண்டு பட் நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இது வந்து ப்ராங்க் பண்ணதுக்கும் ஜஸ்ட் கொஞ்சம் மாடர்னாக திங்கிங் பண்ணி இன்னோவேஷனாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இதுவும் பிளாஸ்டிக் தான். ஸோ உங்களுக்கே தெரியும், பிளாஸ்டிக்கில் நம்ம வந்து வாட்டர் குடித்தோன்னா கண்டிப்பாக கேன்சர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி 90% இருக்குது. ஸோ இதை நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் இதோட யூஸஸ் வந்து சீரியஸாக எனக்கும் தெரில. கம்பெனி எதுக்கு இதை தயாரித்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். ஸோ 6th பொசிஷனில் இருக்கக்கூடிய இந்த கேஜெட்டோட நேம் வந்து பியூட்டன் கேஸ் ஸ்டவ். ஆக்சுவலாக இதுவும் பிரின்சிபல் வந்து எல்லா கேஸ் ஸ்டவ் மாதிரி தான், பட் இதுக்கு நம்ம கேஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதாவது சிலிண்டரில் கேஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக சின்ன ஒரு பாட்டிலில் வந்து நம்ம கேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ எல்லா ஷாப்லையுமே பியூட்டன் கேஸ் பாட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும்.
ஸோ அந்த பியூட்டன் கேஸ் பாட்டில் வந்து நம்ம அதுக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணிடுவோம். அண்ட் AAA பேட்டரி ஒரு 2 அன்னத்தையும் நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். அந்த டிஸ்பிளேல வந்துட்டு நம்ம எந்த டெம்பரேச்சர் வந்து கொடுக்குறோம், எந்த லெவலுக்கு வந்து கேஸ் இன்புட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ண நம்மளால் முடியும். அண்ட் ஸ்பார்க் வந்து அந்த பேட்டரி மூலமாட்டு ஸ்பார்க்கும் இக்னிஷியேட் ஆயிரும். ஸோ வந்து உங்களுக்கு கேஸ் வந்து கொடுக்குறது பியூட்டேன் அண்ட் ஸ்பார்க் கொடுக்குறது அந்த பேட்டரி. டிஸ்பிளேயும் உங்களுக்கு அந்த பேட்டரி மூலமாக இது எந்த டெம்பரேச்சர் அண்டு எந்த லெவலுக்கான ஒரு மிச்ச கேஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அந்த டிஸ்பிளே மூலமாக நம்ம இண்டிகேட் பண்ணிடும். ஸோ அது மூலமாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட ப்ரைஸுமே ரொம்பவே கான்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் 900 ருபீஸ் தான். கண்டிப்பாக இது ஒர்த்து தான். அந்த ருபீஸ்க்கு கண்டிப்பாக இது ஒர்த்து. அண்ட் இந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு கண்டிப்பாக 4.5 கன்ஃபார்ம் நான் இதுக்கு கொடுப்பேன். 你是不是像我整天忙着追求一种理想。 5th பொசிஷனில் இருக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் எக் ஆம்லேட் கிரியேட்டர். ஸோ இது வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம ஆம்லேட்டை வந்து அதாவது எக்கை வந்து ஷெல்லோட நம்ம மேலே வந்து போட்டுருவோம். அது ஒவ்வொன்றா வந்து ஒரு ட்ரே மூலமாக எடுத்து இன்புட்டாக உள்ளே கொண்டு போயிட்டு ஷெல்லை வந்து பிரேக் பண்ணி அதுக்குள்ளே உள்ள அந்த எக்கை வந்துட்டு அப்படியே பாயில் பண்ணி அண்ட் ஒரு ஆம்லேட்டாக ரவுண்டாக நமக்கு வந்து ஷேப்பு அப்படியே நமக்கு பிளேட்டில் வந்து கீழே அவுட்புட்டாக கொடுக்குது. உண்மையிலேயே ரொம்ப நல்ல கேஜெட் தான். பட் இது ஆன்லைன்லேயுமே அவைலபிள் இல்லை. மேபி ஆன்லைனில் ஒரு வேளை இந்த ப்ராடக்ட் வந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு 4.6. I think of when I wake up, but you disappear suddenly as my eyes open up. You're just a memory, you're still real. You're just that one night, one time, you still make me feel like it's real. Standing right in front of me for real. You're dancing in the sun with me. I can't believe I didn't think of somewhere to stay, and I can't believe I didn't think of somewhere to say that you make me feel like holding on to this feeling, and you make me believe like I do to. ஃபோர்த்து பொசிஷனில் இருக்குது வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ். இதோட பிரின்சிபல் ரொம்பவே சிம்பிள் தான். நம்முடைய பழைய இருக்கிற அயன் பாக்ஸ் மாதிரியே நம்ம வந்து ஜஸ்ட்டு வாட்டரை இன்புட்டை கொடுப்போம். மேலே ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சிம்பிளாக நம்ம வாட்டரை போர் பண்ணிடுவோம். அண்ட் இது என்ன செய்யும் அப்படின்னா, வாட்டரை வந்து அப்படியே ஸ்டீமை வந்து ஜென்ரேட் பண்ணி அந்த ஸ்டீம் மூலிமா அதுலேருந்து வர ஹீட் மூலியமாட்டு நம்ம ஷர்ட்டோ இல்லை மேபி எந்த ஒரு கிளாத்தாக இருந்தாலுமே அதில் உள்ள அந்த ஸ்ட்ரைக் அந்த சுருங்கி இருக்கிற அவ்வளோத்தையுமே கரெக்டாக அலைன் பண்ணி க்ளீன் பண்ணி கரெக்டாக கொடுத்துருது. அண்ட் இது ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்குது. ப்ரைஸுமே வந்து கம்ஃபர்டபுளான ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு 4.9 கொடுப்பேன். பிகாஸ் இதோட அவுட்புட் ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க சொல்லி நான் அந்த அவுட்புட் ரிசல்ட்டாக வந்ததை நானே பேஜை படித்து பார்த்தேன். ஸோ கன்ஃபார்ம் இது நம்ம வாங்கலாம். ஸோ தேர்ட் பொசிஷன் இருக்கிறது வந்து லேசர் கீபோர்ட். அண்டு ஜஸ்ட் இது ஒரு சிம்பிளாக சின்ன பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. இது ஃபோன்லேயோ அப்படி இல்லைனா பிசி லேப்டாப் எது வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேருந்து வரக்கூடிய அந்த லைட் பீம் வந்து லேசர் பீம் நம்மளோட கீழே உள்ள ஃப்ளோரில் வந்து கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகி அதுக்கு அந்த நம்பர்ஸ் அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக தான் காணிக்குது. அண்ட் அதை நம்ம டச் பண்ணுறதுமே கரெக்டாக அந்த ஸ்க்ரீன்லேயுமே கரெக்டாக ரெக்கார்ட் ஆகி நம்ம என்ன டச் பண்ணுறது பிரிண்ட் ஆகணுமோ கரெக்டாக அது பிரிண்ட்டும் ஆகுது. ஸோ உண்மையிலே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கேஜெட் தான். நான் அதுக்கு கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு 4.8 கொடுப்பேன். அண்ட் இது ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்குது. வேணுங்கிறவங்க கன்ஃபார்ம் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி வீட்டில் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே ரொம்பவே பிரைட்டான ஒரு லைட்டு தான். ஒன்றும் இல்லை, சாதா லைட்டோட அதே பிரின்சிபல், பட் பேட்டரியோட வாட் பவர் அதிகம். அண்ட் அந்த ஃபோக்கஸிங்க்கு உள்ள ஒரு அந்த ஃபோக்கஸிங் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்ததுனால தான் இந்த ஃபோக்கஸிங் நம்ம அடிக்கிறத பார்க்கறதா இருக்கட்டும், இல்லைனா அதை வந்து நம்ம ஜூம் அவுட் அண்ட் ஜூம் இன் பண்ணுறதா இருக்கட்டும், கரெக்டான அந்த ஃபோக்கஸில் வந்து லைட்டு வந்து கரெக்டாக போய் ஆப்போசிட்டில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து பார்க்க முடியுது. அண்டு நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் சேனல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகக்கூடியவங்க நைட் டைமில் வந்துட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் சஃபாரி, ஸோ அந்த ரிலேட்டடாக போய் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த லைட் வந்து உண்மையாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஆனால் இதை வாங்க நம்மளால் முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் த கேட்ஜெட் தட் இஸ் பேண்டட் இன் ஆல் த கண்ட்ரிஸ். பிகாஸ் இந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணில் ஒரு வேளை பட்டுச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் நம்மளோட கண் பார்வை போயிடும். ஸோ அப்படி நிறைய பேருக்கு போன ரெக்கார்டும் இருக்குது. ஸோ அதனாலே கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து தயாரிக்கிறதையும் கம்பெனி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எனிவே நான் இதுக்கு கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு 5 கன்ஃபார்ம் கொடுப்பேன். எஸ், ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிறது இது உண்மையிலே ஒரு ஃபோன் தான். அண்டு நம்ம சாதாரண ஃபோனில் போடுற மாதிரியே சிம்மையும் நம்ம அதில் இன்சர்ட் பண்ண முடியும். அண்டு ஃபீச்சர்ஸ் வந்து ரெண்டு ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இதில் இருக்குது. ஒன்று கால் பண்ணிக்க முடியும், அண்டு சேம் அதர் டைம் வந்துட்டு சாங்ஸ் கேட்டுக்க முடியும். மற்ற ஃபீச்சர்ஸ் இல்லை. பட் உண்மையிலே இவ்வளோ சின்ன ஒரு ஃபோன் வந்து கண்டிப்பாக நம்ம வேர்ல்டில் இது மட்டும்தான். அண்ட் இந்த டிசைன் வந்து காரில் இருக்குது அண்ட் நார்மலான டிசைன்லேயும் இருக்குது. ஸோ வேணும்னா கன்ஃபார்ம் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட்டிங் 5க்கு 4.9 அண்ட் இது ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க தாராளமாக போய் தான் வாங்கிக்கலாம். எஸ், ஓகே, இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் அடுத்த வீடியோவில் நான் எந்த கேஜெட்ஸ் பற்றி போடணும், இல்லைனா காரை பற்றி போடணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். அண்டு அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த கமெண்டை ரீட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் கேபிஆரும்.